ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த ஹாட்டான கிளைமேட்டுக்கு சூப்பர் கூலாக ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஃப்ரூட் அண்ட் நட் ஐஸ்கிரீம் கடையில் வாங்குறத விட பெட்டராக எப்படி செய்கிறன்ட்டு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு ஐஸ்கிரீமை ரெடி பண்ணுறதுக்காக 250 ml விப்பிங் க்ரீமை நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் பீட் பண்ணி கொள்ளணும். த்ரீ மினிட்ஸ் ஆகிட்டது, இன்னும் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணி கொள்ளுவோம். டோட்டலாக 5 to 6 மினிட்ஸ் திக்காகும் வரைக்கும் பீட் பண்ணி முடித்ததும் இதோட அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்கை சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக இதோட 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அரை டீஸ்பூன் க்ரீன் ஃபுட் கலரிங்கையும் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக லைட்டாக பீட் பண்ணி கொள்ளணும். எல்லாம் மிக்ஸ் ஆனதும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸையும் 2 டேபிள் ஸ்பூன் பிளாக் ரைசின்ஸையும் 2 டேபிள் ஸ்பூன் yellow ரைசின்ஸையும் இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டியையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இனி பீட் பண்ணி எடுத்த ஐஸ்கிரீம் மிக்சரை ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துக்கொள்ளலாம். மேலால் தேவையான அளவு டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்துக்கொள்கிறேன். ஃபுட் ரப்பரால் கவர் பண்ணி மூடியால் மூடின பிறகு 10 to 12 ஹவர்ஸுக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கொள்ளணும். ஹவர்ஸுக்கு பிறகு ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகி ரெடி ஆகிட்டது. சர்வ் பண்ணுறதுக்காக கப்பில் போட்டு எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் ஃப்ரூட் அண்ட் நட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டது. மேலால் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியாலையும் ரோஸ்டட் கேஷ்யூ நட்ஸாலையும் கார்னிஷ் பண்ணிவிட்டு இந்த ஹாட்டான கிளைமேட்டுக்கு கூலாக எடுக்கும்போது கடையில் வாங்குறத விட பெட்டராக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.